6 ஷோல்டர் மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் ஷோல்டர் ரொம்ப ஸ்டிஃபா எந்த மூவ்மெண்ட்டுமே நீங்க கொடுக்கலையோ அவங்க எல்லாருமே இந்த ஒர்க் அவுட்ஸை தாராளமா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆர்ம் சர்க்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல ஒரு 20 டைம்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ்ல 20 டைம்ஸும் பொறுமையா இதையே ஒரு 5 to 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் பாஸ் த்ரூ. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இல்லைனா தொடப்போ இல்லைனா மாப் ஸ்டிக் ஏதாவது இருக்குன்னா அதை பிடிச்சிட்டு கார்னர்ஸ்ல நல்லா வைடா ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருந்து மேலே கொண்டு போயிட்டு அண்ட் தென் உங்க பின்னாடி எவ்வளோ முடியுதோ பெயின் ஃப்ரீ ரேஞ்சில் கொண்டு போயிட்டு அகெயின் முன்னாடி பக்கம் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரியே ஒரு 8 to 12 டைம்ஸ் 2 செட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் எக்ஸசைஸ் வால் ஸ்லைட்ஸ். ஸோ இந்த மாதிரி நின்றுட்டு நல்லா 2 ஹேண்ட்ஸுமே உங்க ஷோல்டர்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு முதல்ல கொஞ்சமா ஸ்லைட் பண்ணிட்டு உங்க காதை ஒட்டுற மாதிரி மேலே கொண்டு போங்க அண்ட் அதே மாதிரி உங்க வாலோட ஸ்லைட் பண்ணிட்டே கீழே கொண்டு வாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 8 to 12 டைம்ஸ் 2 to 3 செட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் டோர்வே ஸ்ட்ரெச். இந்த மாதிரி டோருக்கு முன்னாடி இருக்கிற 2 கார்னர்ஸ்ல உங்களோட 2 கை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு காலை மட்டும் முன்னாடி பிளேஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸோ இந்த மாதிரியே ஒரு 8 to 12 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிட்டு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் வால் ஷோல்டர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி வால்ல உங்களோட ஃபுட் அண்ட் உங்களோட பட் அண்ட் உங்களோட அப்பர் பேக் நல்லா உட்கார மாதிரி லைக் ஒட்டி நின்றுட்டு அண்ட் உங்க 2 கையுமே உங்க வால் மேலே இப்படி பிளேஸ் பண்ணிட்டு கீழே எவ்வளோ தூரம் உங்களால் பெயின் ஃப்ரீ ரேஞ்சில் கொண்டு போக முடியுதோ போயிட்டு தொட்டுட்டு அகெயின் பின்னாடி கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரியே ஒரு 8 to 12 டைம்ஸ் 2 to 3 செட்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. மறக்காம சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க.